ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் குக்கிங் ரெசிபீஸை ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நான் குக் பண்ணுற டிஷ்ஷஸில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இந்த சிக்கன் கட்லெட் தான். நெக்ஸ்ட்டு சாட்டே பண்ண வேண்டிய பொருள்லாம் சொல்கிறேன். ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், ஒரு க்ரீன் சில்லி, இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒன்று தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ரெஸ்ட் ஆஃப் த மசாலா ஐட்டம்ஸ், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், சால்ட் ஃபார் டேஸ்ட்டு, அப்புறம் டர்மரிக் பவுடரு. ஸோ இது 3 வெஜிடபிளையுமே நல்லா சாப் பண்ணிக்கணும். ஃபைன் சாப் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இல்லை பொட்டேட்டோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுத்தது பிரெட் க்ரம்ஸ்க்கு நிறைய பேர் நிறைய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணுவேன். எப்படின்னா, சும்மா பிரெட் பீசஸாக போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா வந்திருக்கு. நான் எப்போவுமே வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் ப்ரௌனாக வந்திருக்கு. நீங்கள் என்ன ப்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரெட் வச்சே பண்ணலாம். நம்ம பொட்டேட்டோ வேக வச்ச அதே பேனில் சிக்கனை சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. சிக்கன்னால் இது ஈஸியாக வெந்துடும். நீங்கள் மட்டன் கட்லெட்டும் இதில் பண்ணலாம். மட்டன் கட்லெட் பண்ணுறீங்கன்னா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபிஷ் கட்லெட்டும் பண்ணலாம். சிக்கன் ஃபிஷ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும். இதே மாதிரி வெஜிடேரியன்லேயும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குக்கிங்க்கு கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வின்டர்னால ஆயில் இப்படி இருக்குது. அடுத்ததாக ஜிஞ்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கார்லிக் அதுவுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு. பச்சை மிளகா அதுவுமே நல்லா ஃபைன் சாப் பண்ணி போடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போன பிறகு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அடுத்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள், அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன். பெப்பரும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது கரம் மசாலா பொடி. இது இந்த மாதிரி ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அந்த மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மிக்சியில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்ச சிக்கனை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைப்பட்டதும் சிக்கன் இப்படி தான் தூள் தூளாக இருக்கும். மசாலா வதக்கி வச்ச பேனை ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் அதே மாதிரி அரைச்சி வச்சுருந்த சிக்கனையும் இதில் போட்டு கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவானதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். கையில் எடுத்தால் இந்த மாதிரி பிடிக்க வரணும். உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் ஒழுங்காக அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அடுத்தது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துட்டு முட்டையில் இதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸை பக்கத்துலேயே வச்சுட்டு அதில் டஸ்ட் பண்ணி எடுக்கணும். பேனில் இந்த கட்லெட் பாதி முழுகிற மாதிரி எண்ணெய் ஊற்றி ஒரு 5லேருந்து 6 பீஸ் வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட்டை பொரித்து எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா டக்குன்னு கருத்துடும். அதனால் திருப்பி போடும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கட்லெட்டை பொரிக்கும் போதும் எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு பொரிக்கணும்.
நான் இப்போ பண்ண குவான்டிட்டிக்கு எனக்கு 20 பீசஸ் ஆஃப் கட்லெட் வந்தது. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ பொரிச்சுக்கலாம். நான் இதை வச்சு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இதை பர்கர் மாதிரி கூட பண்ணி தரலாம். ஸோ பர்கர் பன்ஸு எல்லா ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு அதில் கொஞ்சம் மைனீஸ், சாஸு உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் இந்த கட்லெட்டையும் அது நடுவில் வச்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க சாப்பிடும்போது சப்பாத்தி மாதிரி பண்ணி அது உள்ளே இந்த கட்லெட்டை கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ அண்ட் கார்ன்லாம் சாட்டே பண்ணி வச்சு அது கூட நீங்கள் ரோலாக சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு வெறும்னே நீங்கள் இந்த கட்லெட் கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இதே கட்லெட் வச்சு என் ஃப்ரெண்டுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கட்லெட் கேக்கே பண்ணி கொடுத்துருக்கேன் ஹார்ட்டின் ஷேப்பில். பட் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா நீங்கள் அந்த ஃபுல் பேட்டரை ஒரே ஷேப்பில் பண்ணிவிட்டு அதை வந்து பேனில் போட்டு 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி பொரிச்சு எடுக்கணும். அது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் கட்லெட் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.